Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல நடக்கிற 44வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா கேகேஆர் வஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஏடன் கார்டன் கொல்கத்தாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போது இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ரன் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பேட்டிங்க்கு ஒரு நல்ல ஃபேவரபுளான வெனுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இதில் ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்லையுமே டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்விங் வேரிஸில் பவுல் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் அதிகமான வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பிச் ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீரீஸில் அவங்க ப்ளே பண்ண வயசில் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்சஸில் மட்டும்தான் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா மேட்ச்லையுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் ஒரு 180க்கு மேலே ஒரு 200+ ரன்னுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுற டீம் அதை சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் ஒன்று வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ஆஃப்டர் லைனப்ஸுக்கு முன்னாடி ஒரு பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த பிச் ரிப்போர்ட்டை நான் டெலிகிராமில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்தவர்களே பிச்சு எப்படி ஃபேவலாக இருக்குது, பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதாக இருக்கா, சென்ட் பண்ணுறவங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஃபேவரான டீமை வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்போர்ட் ஷேப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபண்ட் ஷேப்பில் இருக்க டியோ ஆப்ஷன் ரெண்டுலையுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸில் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதோட நீங்கள் இன்னும் நம்ம XL11 ஆப்பை இன்னும் ஒரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. XL11 ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அதாவது கொல்கத்தா அண்ட் பஞ்சாபுக்கு இடையே நடக்கிற மேட்ச்சுக்கு 11 லட்ச ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்வேவும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ கிவ்வேக்கு நீங்கள் ₹1 கூட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம லிங்க்கில் இருக்க மூலயமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலயமா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும். அந்த ஃப்ரீ கிவ் ஆப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. உங்கள் ஆப்பனண்ட்டும் ஒரே ஒரு பிளேயரை தான் பிக் பண்ண போகிறாரு. ஸோ உங்கள் ஆப்பனண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காருமோ கூட உங்களால் பார்த்துக்க முடியும். அதுக்கு தகுந்தவாக்க நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணி ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். இதோட 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 30 செகண்டில் உங்களால் மணியை வந்து வித்ட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. அடுத்ததாக வெனு ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு 99 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 42 மேட்சஸும் பேட் செகண்டாக பண்ண டீம் 57 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேட் சைன் பண்ணுறது தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரீஸில் பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் அதிகமாக வின்னிங்ஸ் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஆஃப்டர் லைனப்ஸுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீமை மேக் பண்ணுறது பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அதான் ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20யில் ஆவரேஜ் ஸ்கோர் 193, டோட்டல் விக்கெட்ஸ் 59 விக்கெட்ஸ். அதில் ஃபாஸ்ட் பவுலர் 35 விக்கெட், ஸ்பின்னர் 24 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு 9 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் KKR 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் 5 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் அவங்க ப்ளே பண்ண மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக 2 டீமில் கூடிய ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத
பார்ப்போம். ஸோ இதில் கொல்கத்தா லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் 2 பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ குயின்டன் டிகாக் வருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ரஹமுல்லா குர்பாஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பெரும்பாலும் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த மேட்ச் மோஸ்ட்லி அந்த ஒரே மேட்ச்சில் வந்து அவர் கன்சிடர் பண்ணிட மாட்டாங்க. இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ரகேனா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்ட்ரூ நோக்கியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் கேகேவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. அடுத்ததா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரட்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன்ஸ் ஆர்யா 2 பேருமே வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், நவில் வாதரி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், பேர்லெட், ஹர்ஷதீப் சிங், சகல், ஹர்பிட் பார். ஸோ இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லையுமே 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சகல் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர், மார்க்கோ ஜான்சன் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் பேர்லெட், ஹர்பிட் பார், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே கேகேஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஹர்ஷித் ராணா 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், ஆண்ட்ரூ நோக்கியா 4 ஓவர், வைபவ் அரோரா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி சுனில் நரேன். ஸோ இந்த 5 பேர் வச்சு தான் 4 ஓவர் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூ ரஸுக்கு இவங்க பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ஆண்ட்ரூ ரஸ் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக வந்து இருக்காங்க. பட் அவர் ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஓவராச்சும் இந்த மேட்ச் ஆண்ட்ரூ ரஸில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். இப்போது 2 டீமை கூட பிளேயர் சைஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரஹமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, பட் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சுனில் நரேன் நமக்கு போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். அதுக்கு தகுந்தாக்க ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இல்லை. ஒரு 1 or 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறனால மொயின் அலி இந்த மேட்ச் வரமாட்டார். அவருக்கு பதில் தான் நோக்கியா வந்து உள்ளே வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மேட்ச் சுனில் நரேன் சேம் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவார். போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெனுவில் இந்த சீரீஸில் ஒரு ப்ளே பண்ண வயசில் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓவராலாக இல்லை, இந்த வெனுவில் மட்டும் பார்த்தோம்னா ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சுருக்காரு சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். ஸோ சுனில் நரேன் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஒரு டீசெண்டான ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிட்ருக்காரு. பட் இவர் ஸ்ட்ரகிள் ஆகிற வயசில் யார்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட, அதுவும் நல்லா லைன் அண்ட் லென்த்தை ஸ்டார்ட் அப்லேயே பவர் பிளேயில் போடுற பவுலர்கிட்ட தான் வந்து விக்கெட் இழக்கிறாரு. அதுக்கு தகுந்தாக்கில் ஆப்போனன்ட் டீமில் ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பாக அவரோட பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், நல்லா டேன் ஆக வயசில் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேன் ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ரஹமுல்லா குர்பாஸ். ஸோ ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படிங்கிறனால போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துடலாமான்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ இந்த விளையாண்ட இப்போ கிட்டத்தட்ட 43 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கு பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. ஒரு 12 பாயிண்ட் 15 பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல. ஏன்னா விக்கெட் கீப்பிங் மூலிமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் மேலே கிடைக்கிது. ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு 15+ ரன் அடித்தாலும் அவர் ட்ரீம் டீமில் வந்துருவார் அப்படின்னா பரவாயில்ல, சரி போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இவருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இவருக்குன்னு இல்லை. ஓவராலாக அந்த ப்ளே பண்ண மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் கீப்பருக்கு பெருசாக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அப்படிங்கும்போது ரஹமுல்லா குர்பாஸோட ஆப்ஷன் வைஸில் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ரஹமுல்லா குர்பாஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை ஆப்ஷன் 1 or ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கூட நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நீங்கள் 50D ஆப்ஷனாக ட்ரை பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். ரகேனா கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீமோட கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இந்த வெனுலையும் சரி அவுட்டர்லேயும் சரி நல்ல ஒரு சூப்பர் நாக் வந்து ப்ளே பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். கேப்டன்ஷிப் நாக் மேட்ச்சுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆவரேஜாகவே 25-30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு. சரியாக நின்றுட்டார் அப்படின்னா ஒரு 50-60+ ஸ்கோர் வரையும் அவர் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெனுவில் அவர் ப்ளே பண்ண வயசில் பார்க்கும்போது 35ங்கிறது அவருக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவே இந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே ரகேனா வந்து பார்த்திக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ரகுவன்சி. ஸோ ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ சம்டைம் ரகுவன்சியோட பேட்டிங் ஆர்டர் பின்தங்கி கொண்டு போயிடுறாங்க, சம்டைம் டாப் ஆர்டரில் கொண்டு வராங்க. அந்த டாப் ஆர்டரில் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா டாப் ஆர்டரில் இருக்க 3 பேர், அதாவது டாப் ஆர்டரில் இருக்க விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளேக்குள்ளாரே விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு, ஒரு 2 விக்கெட் பவர் பிளேக்குள்ளாரே விழுந்துருச்சு அப்படின்னா ரகுவன்சியை கண்டிப்பாக டாப் ஆர்டரில் கொண்டு வந்துடுவாங்க. அவர் வந்து அடிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கோர் ஏன்னா அந்த பவர் பிளேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் ப்ளே பண்ணுவாங்க. ரகுவன்சியை அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்படி அடித்து அவர் எடுக்கக்கூடிய ஸ்கோரை ஒரு அவங்க டீமுக்கு கொஞ்சம் ஹையாக கொண்டு வரும். அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் நின்று ப்ளே பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால ரகுவன்சியை கொண்டு வந்துடுவாங்க. அதுவே கிட்டத்தட்ட 3 பேருமே 10-12 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுகிறாங்க அப்படின்னா ஸோ ரகுவன்சியை கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் வச்சுருப்பாங்க. வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வருவாங்க. வெங்கடேஷ் ஐயர் டாப்பாரை கொண்டு வந்து வெங்கடேஷ் ஐயர் ப்ளே பண்ணி வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ரகுவன்சியை கொண்டு வருவாங்க. சம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இப்படி கொண்டு வந்துடுவாங்க. கடைசி ஓவர் வர வர ஆண்ட்ரூ ரஸ்ஸல் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ரகுவன்சிக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரகுவன்சி பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா 30+ ஸ்கோர் வரையும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அவற்றுக்கு ஒரே ஒரு மைனஸ், இம்பேக்ட் பிளேயராக வந்து வெளியே போயிடுவார். அதுதான் அவற்றுக்கு ஒரே ஒரு மைனஸ். அதர்வைஸ் ரகுவன்சி பேட்டிங் ஆர்டரில் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்திருக்க ஒரு பிளேயராக வந்து இருப்பார். நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 10ல் ஒரு 3 டீமில் 4 டீம்லையாச்சும் ரகுவன்சிக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அளவுக்கு எல்லா டீமுமே ட்ரை பண்ண வேணாம், மினிமம் 3 டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் இந்த சீரீஸ் டோட்டலி ஃப்ளாப். இப்போ லாஸ்ட் சீரீஸ் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிடுச்சு, ப்ளே பண்ணுவாரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் க்யூர் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் ஏன்டா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக அவர்கிட்ட நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. பட் அவர்கிட்ட பவர் ஹிட்டிங்க்கு கண்டிப்பாக அவர் கரெக்டாக ஸ்கோர் நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் வந்து வந்துடும். அதுக்கு இந்த டாப் ஆர்டருக்கு இந்த 3 பேருமே கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ஒரு ஸ்கோர் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் ஆர்டர் வரும்போது அவர் கொஞ்சம் டார்கெட் ஃபிக்ஸ் ஆச்சு, அதுக்கு தகுந்த நம்ம ப்ளே பண்ணுவோம், கொஞ்சம் அடித்து ஆடுவார். பட் அது அவருக்கு நல்லாவே ப்ளஸ்ஸாகவும் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 25-30 ஸ்கோர் அப்படிங்கிற அடிச்சிடுவார். பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர்கிட்ட பெருசாக நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ரிங்கு சிங் ஸோ டாப் ஆர்டரில் ஏரியில் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிங்கு சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். இல்லை 15-16 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுது அப்படின்னா அதில் ஆண்ட்ரூ ரஸ்ஸல் ரிங்கு சிங்க்கு மேலேயே டாப் ஆர்டரில் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்துருவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஆண்ட்ரூ ரஸ்ஸல் தான் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார் ரிங்கு சிங்க்கு பதில். ஆண்ட்ரூ ரஸ்ஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 2 ஓவர் பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குங்க இந்த மேட்ச். ஸோ அவரை விக்கெட் எடுக்கிறத பார்த்துட்டு மினிமம் 3 ஓவர் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்ட்ரூ ரஸ்ஸல் இருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறது போத் இன்னிங்ஸ்லையும் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்கு வந்தார் அப்படின்னா மினிமம் ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ரமன்தீப் சிங் ஸோ ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாக்கு வந்து ப்ளே பண்ணுறாருங்க. அப்புறம் மேட்ச் அவர் பேட்டிங் ஆர்டர் வராருன்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி டாப் ஆர்டரில் எல்லாம் டக்குன்னு விக்கெட்ஸை வந்து இழந்துட்டாங்க. ஒரு 4-5 ஓவர் இருக்குது அப்படின்னா அதில் ரமன்தீப் சிங் வர்றாரு அப்படிங்கும்போது ஒரு 20-25 ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் அப்படி ட்ரீம் டீமில் வராரு. எல்லா மேட்ச்லையுமே ட்ரீம் டீமில் வர்றதில்லை. ஸோ நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க, அது பஞ்சாப் ஃபேவரட் டீம் மேக் பண்ணுறீங்க, கொல்கத்தா வந்து டக்குன்னு விக்கெட்ஸை பூரா இழந்துருவாங்க நினச்சிங்க அப்படின்னா மட்டும் ரமன்தீப் சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லையுமே விக்கெட்டிங் ஆப்ஷனில் பவுலராக வந்திருப்பார். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும். வைபவ் அரோரா ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுறாருங்க. நல்லாவே பால் டர்ன் ஆகுது, நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 1 விக்கெட்டும், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்ட்ரல் நோக்கியா போத் இன்னிங்ஸ்லும் இருந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச் ஆண்ட்ரல் நோக்கியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். அடுத்த வருண் சக்கரவர்த்தி ஸோ 4 ஓவருமே பவுல் பண்ணுறாரு. முதல் 2 ஓவர் அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அடுத்த 2 ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அவர் பால் அடிக்க ஆரம்பித்தா தான் அவருக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனே வந்து கிடைக்கும். அவர் பால் அடிக்காமல் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாவே பெருசாக அவருக்கு விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவர் பாலை அடித்து ஆடணும். ஸோ அதுக்கு தகுந்தாக்குள்ளே பால் போடுவார். கரெக்டாக கேட்சஸோ அல்லது எல்பிடபிள்யூமோ விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. இந்த மேட்ச் இந்த வெனுவில் அவர் எடுத்திருக்க விக்கெட்டிங் ஆப்ஷனை தான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 1 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணால் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததா பஞ்சாப்
பஞ்சாபில் பிரெட்சிமரன் சிங் அண்ட் பிரியன்ஸ் ஆர்யா 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான நாக் தாங்க ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு பாலில் வந்து அடிச்சு தாங்க ஆடுறாங்க. நான் இந்த சிங்கிள்ஸ்லாம் ரொட்டேட் பண்ணல, 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். பவர் பிளேக்குள்ளார எங்களால் முடிஞ்ச ஸ்கோரை கொண்டு வரோம், நாங்கள் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடித்து தான் ஆடுறாங்க இந்த மேட்சஸில் 2 பேருமே. இதில் பிரெட்சிமரன் சிங்கோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பேக்ட் பிளேயர் ரோலை வந்து பண்ணுறாரு. ஸோ சம்டைம் அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் வந்து வெளியே போயிடுறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாது இன்னொரு பெரிய மைனஸ், அதில் டேரக்ட் லெவன்ஸ்லேயும் இல்லாது அதோட பெரிய மைனஸாக வந்துருக்கு. ஸோ அதனால் ஃபீல்டிங் மூலிமா அவர் வந்து நம்ம பெருசாக பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்கில் மினிமம் ஒரு 30+ ஸ்கோர் அடித்தா மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீமில் வந்து வர முடியும். பட் இந்த மேட்ச், ஸோ ரீசெண்ட் மேட்ச்சில் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் அதே மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரெட்சிமரன் சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். அதே செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு 50 ஆப்ஷன் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பிரியன்ஸ் ஆர்யா லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ஸோ நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு ஒரு மைனஸ் அப்படின்னா பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதுவும் பால் நல்லா ஒரு ஸ்விங் பண்ணுறாங்க, பவுன்சஸ் அதே பவுன்சஸும் போடுறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதில் ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பனன்ட் டீமில் ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரன் நோக்கியா 2 பேர் இருக்காங்க. வேறு லெவல் பவுலர்ஸ் 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா அண்ட் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட் ஓவரில் கூட விக்கெட் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அவர் போடக்கூடிய அந்த 3ஆவது ஓவரில் 4ஆவது ஓவரில் தான் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ளேயே பிரியன்ஸ் ஆர்யா ஒரு 25+ ஸ்கோர் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், சூப்பராக நாக்கு வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வர்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணுறாரு. கொஞ்சம் ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. தவறான பாலை மட்டும்தான் 6 பவுண்டரிஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு இல்லையா, மற்ற பால்ஸ் எல்லாமே சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணியே போயிட்டுருக்காரு. பால் டாட் பால் ஆனாலும் பரவாயில்ல, பட் ஸ்டேபிளாக நின்று ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் ப்ளே பண்ணிக்கிட்ட ஒரு பிளேயர், ரொம்ப பெஸ்ட்டான பிளேயர். T20 அவர் வச்சுருக்க ஆவரேஜாக இருக்கட்டும், ஹெட்வேட்டில் வச்சுருக்க ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு ஒரு 35 ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ்க்கு இந்த இப்போ ரீசெண்டாக விளையாண்ட மேட்ச் பெருசாக எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆவரேஜாக ஒரு 15-20+ ஸ்கோர் வந்து அடிக்கிறாரு. பட் பெரிய அளவுக்கு அவர் வந்து ஸ்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியல. கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு இந்த மேட்ச் ஜாஸ் இங்கிலீஷ். ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் ரஹமுல்லா குருபாஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. பட் அவர் போத் இன்னிங்ஸ்லையுமே சேஃபான பிளேயராக இருப்பாரானா பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஜாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லையும் இருந்து ஒரு 25 ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். நான் ஜாஸ் இங்கிலீஷாக படுக்கிற போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் நெகில் வாதரே, ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நெகில் வாதரே ஃபஸ்ட்டு பேட்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். செகண்ட் பேட்னா அவர் தவிர்த்து நீங்கள் வேறு பிளேயராக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஸோ இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் 6th பவுலிங் ஆப்ஷன்லேயே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மேட்ச் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 ஓவர் அந்த மாதிரி வந்து பவுல் பண்ணுவார். அதில் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இப்படி தாங்க வந்து எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி விக்கெட்ஸ்னு அப்படி வந்து எதிர்பார்க்க முடியாது மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் வந்து போத் இன்னிங்ஸில் இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்கில் விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நான் இவர் வந்து 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இல்லை நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, ஏதாவது ஆப்ஷனில் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. அதாவது செகண்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சசாந்த் சிங் மேட்ச் நம்ம சொல்கிற ஒரே விஷயந்தான், டாப் ஆர்டரில் 15 ஓவருக்குள்ளார எல்லோரும் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் சசாந்த் சிங்கை நீங்கள் இம்பார்ட்டன் கொடுங்க. அதாவது அப்படி நினச்சி நீங்கள் டீமை மேக் பண்ணால் மட்டும் சசாந்த் சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சசாந்த் சிங் கண்டிப்பாக ரொம்ப சூட்டபிள் பிளேயராக வந்து இருக்கவே மாட்டார். நீங்கள் அவரை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு பிளேயரை ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன். ஸோ மார்க்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பவுன்சஸ் போடுவாருங்க. இந்த வெனுவில் நல்ல டால் பவுலர், நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர். இந்த வெனுவில் நல்ல பவுன்சஸ் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது போத் இன்னிங்ஸ்லுமே எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ ஜான்சன் வந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். பேர்லெட், ஸோ போத் இன்னிங்ஸில் இருந்து ஒரு விக்கெட்
அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங் மூலயமா ஒரு 2 கேட்சஸ் அவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேட்ச் அந்த லாங் ஆஃப் தான் இருக்கனால மேட்ச்சுக்கு 2 கேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. சேம் இந்த மேட்சும் 2 கேட்சஸ் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஓவராலாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஒரு விக்கெட் எடுத்தாலும் அந்த பிடிக்கிற கேட்சஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேர்லெட்டை பொறுத்த வரைக்கும். ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருனா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டாக போல் பண்ணுறாருனா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட், இப்படி தான் அவர்றது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணுறவங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணிக்கங்க. இல்லை நான் கிராண்ட் லீக்கில் தான் ட்ரை பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நான் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறா வேணால் ஹர்ஷதீப் சிங்கை ட்ரை பண்ணிட்டு செகண்டாக போல் பண்ணுறாருன்னா அவர் தவிர்த்துட்டு வேறு பிளேயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சகல், ஸோ இந்த வெனுவில் ஸ்பின்னருக்கு பெரிய டேர்ன் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் வரையும் எடுக்கலாம். சகலை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹர்ப்ரீத் பார், ஸோ ஹர்ப்ரீத் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துருக்குறாங்க. ஸோ டாப் 6லேயே 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பதிலாக கென் மேக்ஸ்வெல்லை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆஃப் பிரேக் பவுலர் கென் மேக்ஸ்வெல் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு கென் மேக்ஸ்வெல்லை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு பதிலாக. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன் யாருக்கு பதிலாக யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஹர்ப்ரீத் பார் போத் இன்னிங்ஸும் சேர்த்து 1 விக்கெட் வேணால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் பெருசாக எல்லாம் இல்லை. ஸோ அதனால் 1 விக்கெட் அப்படிங்கிறது வேணால் எதிர்பார்க்கலாம் ஹர்ப்ரீத் பாரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் 2 டீமில் கூடிய பிளேயர் சைஸில் 5% பிளேயர்ஸில் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ரெகேனா, ஹர்ஷித் ராணா, ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி செகண்டாக போல் பண்ணுறத வேணால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அதே பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கோ ஆன்சன், இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. சேம் பிரியன் சாரியா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். பிரட்சிம்ரன் சிங் 50-50 ஆப்ஷனாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை 10 டீம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 4 டீமில் வேணால் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது லோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரகமுல்லா குருபாஸ், ஸோ ரொம்ப லோ பர்சன்ட் தான் இருக்கார். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணுவோம், போத் விஷயமே ட்ரை பண்ணால் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க வேணால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஆண்ட்ரோ நோக்கியா போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். வைபவ் அரோரா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ், பேர்லெட், இவங்க 2 பேருமே நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ப்ரீத் பாரை பொறுத்த வரைக்கும் செகண்டாக போல் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ 2 டீம்லையும் இருக்க பிளேயர் சைஸில் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணுறது சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், சுனில் நரேன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஷிப் வைஸ் ஆப்ஷனை மாற்றி கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணுறவங்க. அதே நீங்கள் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரகமுல்லா குருபாஸ் ஃபஸ்ட்டு பேட்னா அவர் கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷித் ராணா இல்லை ஆண்ட்ரோ நோக்கியா இவங்க 2 பேரில் எனி ஒரு பிளேயருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இந்த மேட்ச் ஆண்ட்ரூ ரஸ்ஸல் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஏன்னா மொயின் அலி இல்லை, கண்டிப்பாக ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக ஒரு 2 டீம்லேயாச்சும் ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. அது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ ஆன்சன் கண்டிப்பாக ஒரு கேப்டன் கேப்டன் ரொம்ப சுத்தமாக பிளேயராக வந்திருப்பாங்க. அண்ட் கென் மேக்ஸ்வெல் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.